இனிய பக்தர்களுக்கு வணக்கம். இன்று அன்னையின் கருணையினால் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் பாடல்கள் 43, 44 மற்றும் 45 ஆகிய பாடல்களை நாம் காணவிருக்கின்றோம். அன்பர்கள் முந்தைய பாடலை பாராயணம் செய்து வர வலது மேல் பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து பார்த்து வரவும். இன்றைய முதல் பாடல் தீமைகள் ஒழிய. பாடல் 43 தீமைகள் ஒழிய. அதாவது நாம் முற்பிறப்பு மற்றும் இப்பிறப்பில் செய்த வினைகளால் ஏற்படும் தடைகள், துன்பங்கள் மற்றும் கவலைகள் போன்றவையும், மனதில் தோன்றும் தீய எண்ணங்கள், கோபம், பொறாமை, அறியாமை போன்ற உள்ளார்ந்த தீமைகளையும், நம் வாழ்க்கையில் சந்திக்கும் நோய், வறுமை, எதிரிகளால் வரும் துன்பங்கள் மற்றும் பிற ஆபத்துகளிலிருந்தும் அகன்று மன அமைதியும் செல்வமும் கிடைக்க அபிராமி அன்னையின் திருவடியில் நாம் இப்பாடலை பாராயணம் செய்து சமர்ப்பிக்கலாம். பாடலை காண்போம். பரிபுரச் சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனிகள் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்சக் குனிபொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. பரிபுரச் சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனிகள் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்சக் குனிபொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. பரிபுரச் சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனிகள் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்சக் குனிபொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. அடுத்த பாடல் 44 பிரிவுணர்ச்சி அகல. பிரிவுணர்ச்சி அகல என்பது நாம் தெய்வங்களை பிரித்து பார்க்கும் தன்மை அகன்று ஆதி பராசக்தி ஒருவளே மேலானவள் என்பதை உணரவும், இறைவன் வேறு தான் வேறு என்ற ஜீவாத்மா பரமாத்மா வேறுபாடு அகன்று நாம் அந்த அம்பிகையின் நிழலிலேயே இருக்கின்றோம் என்ற சரணாகதி நிலை அடையவும், குடும்பத்திலும் வாழ்விலும் வரும் மனஸ்தாபங்கள், பேதங்கள் மற்றும் பிரிவு நிலைகள் நீங்கி அகன்று அன்பு பெருகவும் இப்பாடலை நாம் பாராயணம் செய்து வரலாம் அம்பிகையிடம். சரி, பாடலை காண்போம். தவளே இவள் எங்கர் சங்கரனார் மனைமங்கலமாம் அவளே, அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே, கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனியொரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அவளே, அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே, கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனியொரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அவளே, அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே, கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனியொரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. அடுத்த பாடல் 45 உலகோர் பழியிலிருந்து விடுபட. அதாவது நாம் செய்யாத தவறுக்காக உலகத்தவர் நம் மீது பழி சுமத்தினாலோ அல்லது தவறாக புரிந்து கொண்டு தூற்றினாலோ அவதூறு பேசினாலோ அபிராமி அம்மனை இந்த பாடலை பாடி துதிக்கும் போது அந்த பழிகள் அகன்று நல்ல பெயரும் மன அமைதியும் கிடைக்கும் என்பதாகும். பாடலை காண்போம். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் ஊரோ இவரோ, அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ, மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் ஊரோ இளரோ, அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ, மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் ஊரோ
இலரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றிச் செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பக்த கோடிகள் தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாராயணம் கேட்கவும் இது போன்ற பல்வேறு ஆன்மீக பாடல்களை பாராயணம் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யவும். அபிராமி அந்தாதியின் விளக்கம் விரும்பினால் கமெண்ட் பிரிவில் பதிவிடவும். அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி.